சொல்லல. பஸ்ஸை வந்து நான் பாட்டா போட போறேன். மெட்ரோ மாதிரி இதுவும் இறங்கும்போது பஸ்ல தான் ஜாலியா இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு. டனல்ல போகும்போது பார்க்க முடியல. என்ன போறோம்னா பயாலேபர் குவார்டர் அப்படின்ற மாதிரிக்கு போறோம். PLQ ஷார்ட் ஃபார்மா கூட சொல்லலாம். வாங்க நம்ம பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா அழகா பண்ணிருந்தாங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு. அண்டர் கிரவுண்ட்ல கூட மாலை வந்து அண்டர் கிரவுண்ட் வரையும் வச்சிருக்காங்க. இதுக்கும் இந்த இது வந்து பயாலேபர் ஸ்டேஷன் வரும். இந்த PLQ மால் போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கா. நம்ம வாங்க உள்ளார போலாம். ஓல்டு சாங்கி இருக்கும்னு நினைச்சுதான் நாங்க போனோம். ஆனா ஓல்டு சாங்கி வந்து அண்டர் கிரவுண்ட்ல கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி இங்க இருந்துச்சு, செம்மையா இருக்கு. ஓல்டு சாங்கின்றது வந்து ஒரு கரிபாஃப் கம்பெனி. அதாவது எப்படி பேருக்கு ஏற்ற மாதிரி ஓல்டு சாங்கி அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது. புதுசு ரெசிபி வந்து அவங்க மாத்தவே இல்லை. அது வந்து இந்த காலத்துக்கு செட் ஆயிருச்சு, வேற லெவல்ல இருக்கும். கூட்டம்லாம் அவ்வளோலாம் இல்லை. நாங்க எல்லா பக்கமும் விரும்பி சாப்பிடுவோம். மாலுக்கு போனாலே அதுதான் தேடுவோம். ஆமா, இப்ப வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கோமா, அது இங்க வந்து நம்ம ஊர்ல கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம், இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம். இங்க வந்து நிறைய பேர் சாப்பிடறதுக்கு தான் உட்கார்ந்துருக்காங்களே தவிர எதுக்குமே உட்கார்ல. ஒரு மாதிரி இருக்கு ஏதோ ஒண்ணு. ரெஸ்ட் ரூம் இருக்கு லெஃப்ட் சைடுல. எக்ஸிட் இங்க வந்து நிறைய துணி கடை இருக்கு. நாங்க ஒரு அக்கா ஏமாத்திட்டு வரட்டோம். ஆமா, நாங்க நிறைய பேர் கூப்பிட்டாங்க. சோ எல்லா இடத்துலயும் போய் வாங்க முடியுமா? நம்மள்ட்ட அவ்வளவுலாம் காசு இல்ல. நம்மளே எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டோம். குமரேஷா தப்பிச்சிருக்கு. குமரேஷா இப்ப வந்து சாக்லேட் கடையில இருக்கோம். இது வந்து எப்படின்னா 20 பீசஸ் எடுத்துக்கலாம். எனி 20 பீஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எதுலனாலும். ஆனா அதுக்கு வந்து $5 ஆகும். $5க்கு நீங்க 20 பீஸ் கணக்கு மட்டும்தாங்க. சைனீஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் டேஸ்ட் பார்க்கலாம்னு ஆசைப்பட்டா இப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதனால வாங்கல. நெக்ஸ்ட் வந்து அது வந்து முட்டை கிரீம்ல செஞ்ச மட்டும் சொல்லுவாங்க. அது வந்து வாங்கிட்டு நாங்க அந்த கடையில இருந்து கிளம்பிட்டோம். அங்க பயங்கரமா சூப்பரா நிறைய கப் நூடுல்ஸ், பெரிய பாட்டில் கடலை. நம்ம ஊர்ல கடலை எல்லாம் சும்மாவே பார்க்கலாம். இங்க வந்து பாருங்க, பாக்கெட்ல போட்டு இத்தனூண்டு போட்டு அவ்வளவு விலை போட்டு விற்கிறாங்க. வாங்கி சாப்பிடுறோம். இங்க பாருங்க சோளம், அது ஒரிஜினல் சோளம். பின்னாடி இருக்கிறது பாப்கார்னு பாருங்க, அது இவ்வளவு பெரிய பாட்டில். இங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளண்டோலா அப்படின்ற ஒரு இது இருந்தது. நிறைய ஃபுல்லாவே கிளா மிஷின்ஸ் தான். சைடுல ஒரு மெஷின் இருக்கும். அதுல வந்து நம்ம இவ்வளவு பில் விட்டோம் அப்படின்னா அதுல காசு தரும். இப்ப வந்து நான் மியூசிக் வாசிக்க போறேன், அதை பாருங்க. அவரு வந்து ரொம்ப அழகா தமிழ் பேசினாரு, செமையா வாசிச்சாரு. நான் வாசிக்கும் போது பின்னாடியே வந்து பார்த்தாரு. நான் போட்டது KGF. இது வந்து டாங்கி அப்படின்ற ஒரு கடைக்குள்ளார நுழைஞ்சோம். அது ஆனா கடைக்குள்ளார இருந்த ஒரு பொருளும் செமையா இருந்தது. உருண்டையா அழகா ஒரு தக்காளி குட்டியா அழகா இருக்குன்னு வேணும் குடுக்குற போது அவ்வளவு இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. பாதி பரங்கிக்கா 3.50 வெள்ளி. அது அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 200 ரூபா. இந்த பாதி பூசணிக்காவோ ஐயோ. முட்டைகோசு மத்த எல்லாமே இருந்தது. இது வந்து பாகற்காய் வந்து பெருசா ஒரு மாதிரி இருந்தது இந்த ஊர்ல. முட்டைகோசும் அதே ரேட்டு தான். கேபேஜ் நம்ம பர்கர்ல எல்லாம் வச்சு லெட்டர்ஸ் மாதிரி சாப்பிடுவோமே, அதான் இதெல்லாம். அது வந்து எவ்வளவுன்னா அது வந்து $250 வரும். 250 ரூபாய்க்கு மேல வரும். நம்ம ஊர் காசு வந்து பக்கத்துல இருக்கிறது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நாங்க வந்து பாகற்காய் தான் இங்க விளைஞ்சு போனது. பாகற்காய் ஒண்ணு பெருசா இருக்கு. ஒரு மாதிரி நம்ம ஊர்ல அந்த
அது என்னன்னு தெரியல, எனக்கு வாயிலே வரமாட்டேங்குது. பீர்க்கங்காய் இருக்குல்ல, அது மாதிரியே இங்க பாகற்காய் இருக்கு. இது வந்து என்னன்னா என்னமோ ஒரு லீஃப், கீரை என்னன்னு எனக்கு தெரியல சரியா. இது கீரை ப்ரொக்கோலி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல மேல கேரட் பார்த்தேன், அது தடியா இருந்தது. நானும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இஞ்சி நிறைய நமக்கு ஊர்ல இருக்கிறது எல்லாமே இருந்துச்சு, ஆனா விலைவாசி படி ரொம்ப அதிகம். இது இந்த 2 கேரட் 200 ரூபாங்க. நீங்க சொன்னா நம்புவீங்களா? $2.90. அதாவது நம்ம ஊர் காசுப்படி 200 ரூபாய்க்கு பேபி கார்ன்லாம் இருக்கு. இஞ்சி இங்க பாருங்க, இஞ்சியோட விலை 1.50 வெள்ளி அப்படின்னா இது வந்து நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணும்போது 100 ரூபாய்க்கு மேல வரும். அந்த ஒரு ரெண்டு பீஸ் இஞ்சா. நெக்ஸ்ட் இங்க நம்ம மேக்டு, அதாவது எல்லாமே ரெடியா இருக்கிறது எல்லாமே இருந்தது. அது அப்படியே ஸ்டீம் பண்ணி சாப்பிடுறது. ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி இருந்தது. ஃப்ரூட்டோட பயங்கரமா இருந்தது. மெலனு, வாட்டர்மெலன், ஃபிஷ். இது பாருங்க, இது கருவாடுங்க. நம்ம ஊர்ல இருக்க கருவாடு இங்க எப்படி இருக்கு. ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு. அதாவது எப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோனா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்த அன்னைக்கே நான் சின்சான் தான் வரேன். ஸ்வீட் பொட்டேட்டோ எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாங்க. 1000 ரூபாய் கிட்ட வருது. நெக்ஸ்ட் இது வந்து சால்மன்ற ஒரு வகையான ஃபிஷ். சாப்பிடலாம் சுஷில வச்சு. அது ஒரு நாள் நாங்க வேற தெரியாம ஃப்ரை பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டோம். ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. ஆனா நல்லா எடுக்கலாம்னு பார்த்தோம். அப்புறமா அது நமக்கு செட் ஆகாது, ஜாப்பனீஸ் ஃபுட்டு. ஆல்சோ அதுல எல்லாமே ராவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அதுவும் அந்த வெளியே உள்ளது மட்டும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க ஒரு நாள். ஐயோ எனக்கு ஒரு மாதிரி நூடுல்ஸ் நிறைய அங்க இருந்தது. நிறைய இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம எந்த பக்கம் போறோம்னா, இந்த கடை வந்து 2 சைடு இருக்கு. அந்த சைடுல ஆரம்பிச்சு இந்த சைடு வரைக்கும் இருக்கு. எக் கலக்கலாம் லைக், அப்புறம் நூடுல்ஸ், சாலட். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.